கலைஞருடைய மகன் ஸ்டாலின். அவர் சிரமப்பட்டு தான் வந்தார். அவர் ஒன்றும் சும்மா தூங்கிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு வரல. அவரும் அரெஸ்ட் ஆனார், மிசால் அரெஸ்ட் ஆனார், எல்லாம் பண்ணி வந்தார். அந்த சம்பவத்தை சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் என்ன, எப்படி, எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் திமுக தானே இருந்தேன். மிசாவில் அரெஸ்ட் ஆன அந்த நேரத்தில் அதெல்லாம் அப்போல்லாம் அங்கே தான் இருந்தேன். சம்பவம் இல்லை, அது எதிர்பார்த்தது தானே. இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள். பட் எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து ஒரு சின்ன ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் இட், அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை கொடுப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட். எம்ஆர் ராதா ஸோ மெனி இயர்ஸ் அரெஸ்ட் ஆனதுக்கு, இதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கு யாரும் கொடுக்கல அப்போவே. இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மாதிரி யாரும் கொடுக்கல. அந்த மாதிரி யாரும் கொடுக்கல, அந்த மாதிரி இல்லை அவருக்கு. பட் இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணது உண்மைதான். அரெஸ்ட் பண்ணி அடிச்சு பின்னி எடுத்துக்கிட்டார். சார், விதவைக்கு மறுவாழ்வு திட்டம்னு நாங்கள் வச்சுருக்கோம். இந்திரா காந்தி விதவை தானே, அவர்களுக்கு கொடுத்த என்ன தப்புன்னு சொன்னவர் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி பேசியிருக்கும்போது டெஃபினட்டாக அதெல்லாம் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் வச்சுட்டு தூங்கிட மாட்டாங்க. அப்போ சிறைச்சாலை வந்து 11வது மாதம் எங்கள் அப்பா வெளியே வர்றார் லீவில். எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு நம்ம இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கினேன். அதில் தான் போய் எங்கள் சின்ன மாமாவும் நானும் போயிருந்தோம் டெல்லிக்கு. அப்போ அவர் டெல்லியில் இருந்ததுனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஓம் மேத்தா இருந்தார். ஐ எம் கரெக்ட். அது ஓம் மேத்தா தான் இன்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா எங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் சொல்லணும். அவங்கள பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். எது கழுவுற கேட்குறாங்க. போய் ஹிந்தியில் பேசுகிறேன், கேட்க ஏதோ ஒன்று பேசுகிறேன். அப்புறமா எல்லாம் சாஃப்ட் பண்ணி, இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கொடுத்தோன்னே 11வது மாதத்தில் எங்கள் அப்பா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 12வது மாதத்தில் ஹோல் மீசா வாஸ் கட். எல்லோரும் ரிலீஸ். அப்புறம்